குட் மார்னிங். இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சு சாம்பார் வச்சு கோவங்காய் பொரியல் அண்ட் பீட்ரூட் பொரியல் பண்ணி வச்சுட்டேன். சாதமும் வடித்து வச்சிட்டேன். காலைக்கு மதியத்துக்கு 2 வேளைக்கு சேர்த்து. பாத்திரம் ஒரு சைடு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு. இந்த குக்கர் ஒரு சைடு அதுக்குள்ளே ஊற்றின தண்ணியை ஃபுல்லாக வெளியே கக்கி எனக்கு வேலை வச்சுருக்கு. இந்த சாம்பார் வச்சாலே இந்த குத்தான் நடக்கும். நானே கடுப்பில் உட்காந்து தொடச்சிக்கிட்டு இருக்கேன். எங்கால் வந்துட்டு ஏன் குக்கரில் வைக்க, சட்டியில் போட்டு வேக வைக்க வேண்டியதானு சொல்லி கேட்டுருக்காங்க. அது நமக்கு தெரியாதா என்ன? எங்கள் வீட்டில் டெய்லி ஒரு பாச போராட்டம் நடக்கும். என்னமோ நான் இவ்வளோ பகலெல்லாம் கொடுமை பண்ணுற மாதிரி அப்பாவை வேலைக்கு விடாமல் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. பிள்ளையோட டெய்லி மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? ஏம்மா இப்படி வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? உன்னை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. எங்கேயாவது நீ வேணால் வேலைக்கு போய், எங்கள் அப்பா வேணால் 2 நாளைக்கு என் கூட இருக்கட்டும். நீ எங்கேயும் என்னை வண்டியில் கூட்டு போகிறதும் கிடையாது, நடந்து கூட கூட்டு போக மாட்டேன். எதுக்கு இப்படி சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு நம்ம டெய்லி இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த அழுக்கு நைட்டி போட்டு தான் இவள் சுற்றிக்கிட்டு இருப்பா. இவ்வளோ வச்சு ஒரு பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கூடவே இருந்து அவளுக்கும் போர் அடிச்சு போச்சா. அதனால் புதுசாக யாராச்சும் எங்கேயாவது தூக்கிட்டு அலைய மாட்டாங்களான்னு தான் ஆண் வாயை பழந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. என் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்கா, இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தானே சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கண்ணே. இன்றைக்கி நிறைய வேலை கிடந்துச்சு. வீடெலாம் தூத்துட்டு தொடச்சிட்டு துணியெல்லாம் அலசி போட்டு மேடம் குளிப்பாட்டலான்னு பார்த்தா மேடம் பால் குடிச்சே தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்காளே நான் குளிக்க போனால் எஞ்சி உட்காந்து வாயை பழந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை குளிப்பாட்டி மேக்கப் போட்டு விட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.